ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சந்தோஷ். ஏஐ இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் இந்த மொத்த உலகத்தையே கண்ட்ரோல் எடுத்துரும் அப்படின்னு ஏஐயோட காட்ஃபாதரான ஜாஃப்ரி ஹென்றி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏஐ மனுஷங்களை எப்படி அழிக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஹிண்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஜெமினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஏஐ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் வேலையை விட்டுட்டு வந்து ஏஐ மனுஷங்க உருவாக்குறது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொறுத்தளவுக்கு ஏஐ அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அட்வான்ஸ் ஆகிட்டு வருது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏஐ கிரியேட் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா இது அப்படின்னு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி மாதிரி அவங்களால கிரியேட் பண்ண முடியுது ஏஐயால். ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா தப்மைல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர்த்தோட வேலையை எடுக்கவும் மட்டும் இல்லாமல் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களை அழிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில் நம்ம பாட்டு வேணும் அப்படின்னா அவரை உருவாக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை உருவாக்க முடியும், ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியாது, ஆனால் ஸ்கிரிப்டை ரைட்டிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேரக்டிங், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்ஸ் அந்த மாதிரியான இடத்துலலாம் கண்டென்ட்டோட ஒர்க்கிங் லோட் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு 100 பேரை வச்சு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவன் ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு ஏஐ பாட் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பாட்டை வச்சு ஈஸியாக ஒரு சேலரியை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டையும் அதிகம் பண்ணலாம் சீக்கிரமான டைமில். அப்படின்றதுனால எல்லா ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஐ சைடு போவாங்க தான். ஆனால் அதனால ஹியூமானிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது எக்கச்சக்க பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது, வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ஒன்று சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஐ கிட்ட நம்ம கண்டென்ட் கொடுக்குற வரைக்கும் அது செய்யும். இப்போ நம்ம ஒன்று செய்ய சொன்னோம் அப்படின்னா அது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீ இதை நிப்பாட்டு அப்படின்னு நம்ம அதுக்கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா, ஆனால் அது அப்போ என்னால் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு நம்மளை எதிர்த்து சொல்லும் போது அப்போ தான் பிரச்சனை உருவாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுமாதிரி எப்படி மனுஷங்களை அது டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்லோவாக டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் ஆகிறதே தெரியாது. ஆனால் நம்மளை இம்ப்ரூவ் ஆகி நம்ம ஹாப்பியாக இருக்கும் போதே நம்மளை சுற்றி ஏஐயால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 வருஷத்தில் நடக்கும். அது 2055 பார்த்திங்கன்னா ஏஐ ஃபுல் டேக் ஓவர் எடுக்கும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏஐ வச்சு பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோலே பார்த்திங்கன்னா போட கிடையாது. ஏன்னா இப்போ ஏஐ ஒரு கண்ட்ரோலே கிடையாது. அது எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் அது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வைரஸை புதுசாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமானிட்டி பிரேக் பண்ணி ஏஐக்கு. ஏன்னா நம்மளை விட அட்வான்ஸான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குது அப்படின்னா ஏஐ மட்டும்தான். அதாவது ஏஐ உருவாக்குனவங்களுக்கே ஏஐ என்ன யோசிக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பெருசாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான். ஆனால் பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ ஏன்டா சின்னதாக ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா காலைல ஒரு 5:30 ஆகுது. ஏன்னா நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா போடலை, அதனால் பார்த்திங்கன்னா காலைல 5:30 எடுத்து 7 மணிக்கு போடணும். அதனால் ஓகே சின்னதாகிடுச்சு. நைட் இது இன்றைக்கான வீடியோ. அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ 7 மணிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 9 மணிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் கண்டென்ட்டை எழுதி. ஓகேவாங்க, பாய்.